तिरुपति வேறொன்று வராது, வேறொரு பெயரும் சொல்ல முடியாது. அப்படி இருந்தாலும் ஐயனை போற்றி துதிக்கிறோம். யார் வருகிறார்? நாராயண நாராயண நாராயணா வெண்ணும் பாராயணம்
எடுத்து குத்துட்டுக்கிறான். நான் இருட்டுல கட்டு வந்துட்டுமா நானு. ஐயோ, இல்ல, என் மானத்தை வாங்கறதுக்குனே வர்றியா என் பின்னாடி? எப்படி அது? கரண்ட் வரல. என் பொண்டாட்டிக்கு அவளுக்கு பூனை கண்ணி எனக்கு மான கண்ணு. எங்கடி லிங்கி பூனைன்னு கேட்டேன். அது கொடியில பத்துன்னு பார்த்தோம். நான் என்ன நினைச்சேன்னா கரண்ட் வர கடை தடை பார்த்து கட்டிக்கின்னு வந்தேன். இது பாவாடை கூட ஆபத்துக்கு பாவல கூட. பாட்டிதான் என் பொண்டாட்டி பாட்டிதான். நாம் திக்கச்ச வருகின்ற நேரத்திலே நமக்கு ஆகாதவன் யார்? ஆமா, அந்த ஹரி பரந்தாமன். எங்க வருகின்றது? பார்த்தாயா? பயந்துன்னு சொல்றானுங்க. நமக்கு பயந்து கொண்டு எனக்கு ஏற்கனவே ஆட்டா தொக்கு லபுக்கு லபுன்னு கேட்காத அச்சுக்கிறீங்க பண்ணிட்டு. என்ன பண்ற? நான் கேட்டேன். அவனுங்களாம் துணிவுறான். அவரே கேளு ஐயாவே. சொல்லு என்ன சொன்னா? யாரு பாட்டு கேட்டேன் நுனிவுரி. சரியா கேட்டணும் போ. யாரா நீங்க? முனிவர். அவனுங்க அதுல பொண்ணு ஒரு அடி தலை எங்க போகும் தெரியுமா? கொள்ளிடத்துல போயிடும். என் பேர் என்ன தெரியுமா? என் பேர் தான் கவுட்டமுனி. கேட்டேன் பேர் சொன்னா கவட்டமுனியா. அவனுக்கு 2 அடி எக்ஸ்ட்ரா. அடுத்த என்னோட பேர் தான் மாய்முனி. ஒருத்தன் பேரு மாய்முனியா, ஒருத்தன் பேரு கவட்டமுனியா. என் பேர் தான் நாவடி முனி. நாவடி முனியா. நாவடி போலன்றதால நாவடி முடின்றானா? என் பேர் தான் கோணக்கால் முனி. ஏண்டா ஒருத்தவங்க பேரு கூட நுனில எல்லாம் முனி முனின்றானுங்க. சத்தா ஏய், நீ யாரா வந்தீங்களா? இங்க என்ன பண்ணீங்க நீங்க? அந்த ஹரி பரந்தாமன். என்னடா பண்ணு? எங்களுக்கு பிடிக்காத எவனோ அவன் பேரை சொல்றீங்க. அரித்து பரித்து கரித்து அங்க வரவே கூடாது. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. எங்களுக்கு கிளம்பாது கிளம்பிச்சு. அவனை எவ்வளவு மரியாதையா அவளை மீதியா சொல்றேன். மீதியா நீ பேச. என்னது மரியாதையா? நாங்க யாருன்னு தெரியுமா? எங்களை பத்தி உனக்கு தெரியாது. காக்காவை கருப்பாக்குவோம். அவனுக்கு விஷயம் தெரிஞ்சுன்னு அவனுக்கு கையில இருக்குது நுண்குல. அங்க அவன் சொல்றான் நான் காக்காவை கருப்பு ஆகிடுவேன். அப்ப காக்கா இதுக்கு முன்னாடி என்ன கலர்ல இருக்குது? அது மட்டும் இல்ல, காக்காவை கருப்பாக்குவோம், கடல் நீரை உப்பாக்குவோம், ஆக்கர்வலை பெண்ணாக்குவோம், அடுப்பாங்க ஒரு மண்ணாக்கணும் பையா. கடல் தண்ணி உப்பாக்கிடுவானுங்களாம். அடுப்பாங்கரையும் மண் ஆக்கிடுவானுங்களா?
பெண் ஆக்கிடுவாங்க ஆக்கிற பெண்ணு இல்ல தெரியாம தான் கேக்குறேன். உங்க வீட்டை யார் ஆக்கி போடுறது? என் மொண்டாச்சு அப்புறம் அவன் சொல்றான்னு கேக்குறேன். ஏய் இவரா? அது மட்டும் கிடையாது, தண்ணி மேல நினைப்பா, தண்ணி மேல. பையா இங்க பாருடா, கடல் தெரியுமா? கடல் கடல அந்த கடல் தண்ணியில நாங்க நடப்போம். நீ நினைக்கிற மாதிரி இந்த தண்ணி கிடையாது. கடல் தண்ணியில நடப்போம். விஷயம் கீது அப்ப இவங்க என்னமோ தெரியல. ஏய் நீ நடந்து காட்டு பாக்கலாம். நடக்குவா? உன் வாயால போய் நான் 3 வாட்டி சொல்லு. ஓய் ஓய் நடக்குமா? இது என்னது? தண்ணியா ஓ சீனிவாசா கோதண்ட ராமா கல்லுக்கடையில கரவானாயே ஒய்ஜாப்பில உதவானாயே காலை கல்ல சண்டவானாயே காப்பல கண்ணே நீங்கடா பாத்து ஓ சீனிவாசா ஓகேனே மாட்டா இல்ல நம்ம வந்து குத்துரு போனாங்க. சீனிவாசா சீனிவாசாவே வாழ வருது உனக்கு. அது இல்லைங்க நான் இங்க வாழையாச்சு மன ஐயோ அவன் செய்யறான் பாருங்க சத்தியமா சொல்றான் அவன் நம்மை கண்டு பயந்து அஞ்சு வாய்ப்பில்லை அவனுங்க செய்து நான் பயந்துட்டேன் பயப்படவில்லையா? அவங்க தண்ணி மேல நடக்கிறாங்கன்னா பாரு தண்ணி மேலையா? சத்தியமா இந்த கண்ணால பாத்தீங்க ஏய், அந்த ஈசனைய நேரில் கண்டவனா என்னால தண்ணீரின் மீது நடக்க முடியாதுடா. அவன் தான் சொன்னான் கரெக்டா தண்ணியில் நடப்புன்னு அதே மாதிரி இந்த கண்ணால பாத்துங்க நானும் பயந்துட்டேன். ஏதோ நீ நடந்து காட்டு பார்க்கலாம். அவன் என்ன பண்ணான் இப்படி ஊத்திட்டான் அப்படின்னு பார்த்தா அப்படி நடந்து போறான். இதுக்கு பேரு தண்ணியில நடக்கிறது நீ தான் வருவேன். ஏய், இங்க பாருடா, அது மட்டும் கிடையாது, எங்க மாந்திரிகம் உனக்கு தெரியாது. மாந்திரிக்கு வர வச்சுக்கிறேன். ஆமா, நாங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? ஏண்டா உங்க வீட்டுல எருமாடு இருக்குதா? எருமாடு இருக்குது. எருமாடு இருக்குதா? பொட்டை எருமாடு. அத நாங்க மந்திச்சு தர விபூதி அது மேல போய் தடவு, காலையில அப்படியே வெள்ளையா பால் கறக்கண்டா. ஐயோ சத்தியமா சொல்றான் அவங்ககிட்ட விஷயம் விஷயம் அவன் என்னமோ வச்சுக்கிறான், மந்திரம் வச்சுக்கிறான். அவன் என்ன சொன்னான் வீட்டுல எருமாடுக்குதான்னு கேட்டான். பொட்டை எருமாடுக்குதான்னு கேட்டான். இருக்குதுன்னு சொன்னேன். நான் தர விபூதியா அது மேல போடு போதி விஞ்சி நீ பால் கரை வெள்ளையா வரேன்றான். எல்லா மாடுமே வெள்ளையாதான்டா பால் கறக்கும். டேய், அது மட்டும் கிடையாது, உங்க வீட்டுல கருப்பு கோழி இருக்குதா? கருப்பு கோழி இருக்குல்ல, நாங்க மந்திச்சு தர விபூதி அது மேல போய் சூன்னு போடு. எப்படியா சூன்னு போட்டேன்னா அப்படியே காலாங்கத்துல வெள்ளையா முட்டையிடும். அவன் பூமிக்கு உண்மையா சொல்றானே, அவன் குச்சி குச்சி பேசுறான் கரெக்டா. உண்மைக்கு உண்மையாக ஒவ்வொருத்தையாடு என்றால் நம்ம கூப்பிட்டா என்ன அவன் என்ன சொல்றான், உங்க வீட்டுல கருப்பு பட்டு கோழி இருக்குதான்னு கேட்டான். இருக்குதுன்னு சொன்னான். சரி, நாங்க தர விபூதி அது மேல போடு போட்டு போய் இஞ்சி வெள்ளையா முட்டை போடுன்றான். என்ன பண்ண கூப்பிடுறான் ஐயா கூப்பிடுறேன்.